தமிழகத்தில் புதிய உதயம் டி நேச்சுரல்ஸ் ஹெர்பல் ஹேண்ட்மேட் சோப்ஸ். ஆர்டர் செய்ய 7550267778. தனது 21 வயதில் ஆயுதத்தை எடுக்க துணிந்தவன். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஒடுக்கப்பட்டு கிடக்கிற சமூகத்தில் தன் வாழ்வையே அர்ப்பணித்தவர். எந்த இடத்திலும் சாதிய தீண்டாமை தொட்டுவிடக்கூடாது என்பதிலே கவனமாக பணியாற்றியவன். பிரபாகரன் பாண்டிபஜார் காவல் நிலையத்திலே கைது செய்யப்பட்டு வைத்திருக்கிற போது அவர் கையிலே பிடுங்கியிருந்த துப்பாக்கியை காவல்துறையினர் பிடுங்கிக் கொண்டார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த துப்பாக்கியை பிரபாகரனிடத்திலே கொடுக்க சொல்லி உத்தரவு விட்டார். உடனடியாக பிரபாகரன் சொன்னார், எனக்கு தலைவனாக இருக்கக்கூடிய தமிழரசன் கைகளில் இந்த துப்பாக்கியை ஒப்படைத்து விடுங்கள் என்று சொன்ன மாபெரும் மகத்தான மண்ணுரிமை தலைவர் தமிழரசன். ஈழ இறுதிப் போர் உச்சக்கட்டத்தை தொட்டிருக்கிறது. இந்தியாவிற்கு தமிழ்நாட்டிலிருந்து எதையாவது உணர்த்தியாக வேண்டும். ஒரு பக்கம் கர்நாடகக்காரர்கள் காவிரியில் தண்ணீர் தர மறுக்கிறார்கள், இன்னொரு பக்கம் இந்திய எல்லையை தாண்டுகிறார்கள் என்பதற்காக மீனவர்களை சிங்களவர்கள் சுடுகிறார்கள். இந்த எகேத்தச்சியான விடயங்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டுமானால் நாம் ஆயுதம் தரித்த போரைத்தான் முன்னெடுக்க வேண்டும் என்று கருதியவர் தமிழரசு. தமிழ் புலவராக விளங்கிய கலிய பெருமாள் பள்ளிக்கூடங்களில் அரசு ஆசிரியராக பணி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு புரட்சிகர சிந்தனையை ஊட்டியவர். அந்த அடிப்படையில் தான் புலவர் கலிய பெருமாளும் தமிழரசனும் இணைந்து செயலாற்றுகிறார்கள். ஒன்று அகிம்சை வழி, இன்னொன்று ஆயுத வழி. 10 ரூபாய் பணத்திற்கு கூட யாரிடத்திலும் பல்லிழிக்காமல் உணர்வாளர்களிடம் போய் உரிமையோடு கேட்டு பெற்றுக்கொண்டு போர்க்களத்திற்கு சென்று களமாடிய பெருந்தகையாளர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஈழத்தை அங்கீகரிப்பதற்கு ஆயுதம் தரித்த போரை அங்கீகரித்தார், தேசிய தலைவரை அங்கீகரித்தார். ஆனால் தமிழ்நாடு விடுதலையை ஆயுத வழி போராட்டத்தில் தீர்மானிப்பதற்கு தமிழரசனை எதிர்க்கிறார். அதற்கு காரணம் தமிழகத்தில் புதிய உதயம் டி நேச்சுரல்ஸ் ஹெர்பல் ஹேண்ட்மேட் சோப்ஸ். ஆர்டர் செய்ய 7550267778. நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். எவ்வளோ போராளிகள் இருக்காங்க. ஒவ்வொரு போராளிகளும் தன் நலனுக்காக போராடுறாங்களோ இல்லையோ, பிறர் நலனுக்காக, மக்கள் நலனுக்காக தான் போராடி இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தோழர் தமிழரசன் அவரோட போராட்டங்கள்லாம் என்ன, அவரோட வரலாறு என்ன, அவருக்கும் கலிய பெருமாள் அவர்களுக்கும் நட்பு எப்படி உருவாச்சு, விளக்கமா சொல்லுங்க சார். அடிமைத்தனத்திலிருந்து தான் விடுதலை பிறக்கும், அடக்குமுறைகளிலிருந்து தான் சுதந்திரம் கிடைக்கும் என்பதற்கு சான்றாக 10 தடவை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புளிய தமிழா, செத்து மடிதல் ஒரு முறை தாண்டா, சிரித்து கொண்டே செருகலம் வாடா என்று கவிஞர் காசியானந்தன் வரிகள் எங்கள் மாபெரும் மகத்தான மண்ணுரிமை தலைவர், மகத்தான போர் மறவர் தோழர் தமிழரசனையே சாரும். ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர். பொன்பரப்பிற்கு பருகே உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பொறியியல் படிப்பிற்காக கோவைக்கு செல்லுகிறார். கெமிக்கல் இன்ஜினியரிங் நன்கு படிக்கக்கூடியவர். தன்னுடைய தாய்மாமன் வீட்டில் வளர்ந்து படித்து வருகிற மேன்மையானவர். கம்யூனிஸ்டங்கள் தலை தூக்குகிற இந்திய திருநாட்டில் தமிழ்நாட்டிலும் தலை தூக்கியது. மசூம்தார் அவர்கள் நிறுவிய அந்த கம்யூனிச சித்தாந்த கோட்பாட்டு போர்க்களங்கள் எளிய மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்படுகிற போது தமிழ்நாட்டிலும் அது சேர்க்கப்பட இருந்தது. அகிம்சை வழியில் தமிழ்நாடு விடுதலைப்படை போராடவில்லை. மார்க்சிய லெனினிய அமைப்புகள் அகிம்சை வழியிலும் ஆயுத வழியில் தமிழ்நாடு விடுதலைப்படையும் போராடும் என்று தமிழ்நாட்டிற்கு அறிவித்தவர் மகத்தான மண்ணுரிமை தலைவர் தமிழரசன். தனது 21 வயதில் ஆயுதத்தை எடுக்க துணிந்தவன். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஒடுக்கப்பட்டு கிடக்கிற சமூகத்தில் தன் வாழ்வையே அர்ப்பணித்தவர். எந்த இடத்திலும் சாதிய தீண்டாமை தொட்டுவிடக்கூடாது என்பதிலே கவனமாக பணியாற்றியவன். கோவையில் படித்து கொண்டிருக்கிற போதுதான் மசூம்தாரனுடைய புரட்சிகர போர்க்களங்களை பற்றி தெரிந்து கொள்கிறார். புரட்சிகர லெனினிய இயக்கங்களை தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும் என்று கருதினார். அப்படித்தான் மார்க்சிய லெனினிய அமைப்புகள் உருவாகுகிற போது ஆயுதம் தரித்த போர்க்களத்தை உருவாக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் என்று தீர்மானித்தவர் தமிழரசன். ஈழப்போர் தொடங்கிய காலகட்டம்.
எண்ணற்ற விடுதலை புலிகள் தமிழ்நாட்டிலே வந்து ஆயுத பயிற்சிகள் மேற்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் பேருதவியாக இருந்த மகத்தான தலைவர் தமிழரசன். பிரபாகரன் பாண்டிபஜார் காவல் நிலையத்திலே கைது செய்யப்பட்டு வைத்திருக்கிற போது அவர் கையிலே பிடுங்கியிருந்த துப்பாக்கியை காவல்துறையினர் பிடுங்கி கொண்டார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த துப்பாக்கியை பிரபாகரனிடத்திலே கொடுக்க சொல்லி உத்தரவு விட்டார். உடனடியாக பிரபாகரன் சொன்னார், இந்த துப்பாக்கி இனிமேல் எனக்கு பொருந்தாது, எனக்கு தலைவனாக இருக்கக்கூடிய தமிழரசன் கைகளில் இந்த துப்பாக்கியை ஒப்படைத்து விடுங்கள் என்று சொன்ன மாபெரும் மகத்தான மண்ணுரிமை தலைவர் தமிழரசன். தேசிய தலைவரால் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் தேசிய தலைவர் தமிழரசன். நிலக்கிழார்கள், அடக்குமுறைகள், வடார்காடு, தென்னார்காடு என்று அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மாவட்டங்களில் தலை தூக்கி தலை விரித்தாடியது. சிமெண்ட் ஆலைகள் ஒருபுறம் மண்ணை சுரண்டுகிறது. ஆதிக்க சாதிகள் அடித்தட்டு மக்களை சுரண்டுகிறார்கள். ஏழை பணக்காரன் என்கிற பாகுபாடு ஒரே சமூகத்திற்கு கூட நிலவுகிறது. இதையெல்லாம் உடைத்தெறியப்பட வேண்டுமானால் நாம் கம்யூனிச சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஆயுதம் தரித்த போரையே தமிழ்நாடு வீதிகளில் நாம் தலைத்தோங்க வேண்டும் என்று கருதிய தமிழரசன் பொன்பரப்பியை மையமாக வைத்துக்கொண்டு 3000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் நீண்டு கிடக்கிற முந்திரிமர காடுகளின் வாழ்விடமாக அமைத்துக் கொண்டார். எண்ணற்ற தியாகங்களுக்கு சொந்தக்காரர் என்று இன்று பேசப்படுகிறது எளிய மக்களுக்காக வாழ்ந்த அந்த மகத்தான தலைவர். 10 ரூபாய் பணத்திற்கு கூட யாரிடத்திலும் பல்லிழிக்காமல் உணர்வாளர்களிடம் போய் உரிமையோடு கேட்டு பெற்றுக்கொண்டு போர்க்களத்திற்கு சென்று களமாடிய பெருந்தகையாளர் பொன்பரப்பி தமிழரசன். ஈழ இறுதிப் போர் உச்சக்கட்டத்தை தொட்டிருக்கிறது. இந்தியாவிற்கு தமிழ்நாட்டிலிருந்து எதையாவது உணர்த்தியாக வேண்டும். ஒரு பக்கம் கர்நாடகக்காரர்கள் காவிரியில் தண்ணீர் தர மறுக்கிறார்கள், இன்னொரு பக்கம் இந்திய எல்லையை தாண்டுகிறார்கள் என்பதற்காக மீனவர்களை சிங்களவர்கள் சுடுகிறார்கள். இந்த எகேத்தச்சியான விடயங்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டுமானால் நாம் ஆயுதம் தரித்த போரைத்தான் முன்னெடுக்க வேண்டும் என்று கருதியவர் தமிழரசு. அந்த காலங்களில் மசூம்தார் கொள்கையை ஏற்றுக்கொண்டு அகிம்சை வழியில் பொன்பரப்பி மட்டுமல்ல, ஜெயங்கொண்டம், பெரம்பலூர், அரியலூர், கடலூர் என்று விரிந்து கிடக்கிற முந்திரிக்காடுகளில் ஆயுதம் இல்லாத அறிவாயுத பயிற்சியை மேற்கொண்டிருந்தவர் புலவர் க. கலியபெருமாள். தமிழ் புலவராக விளங்கிய கலியபெருமாள் பள்ளிக்கூடங்களில் அரசு ஆசிரியராக பணி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு புரட்சிகர சிந்தனையை ஊட்டியவர். அந்த அடிப்படையில் தான் புலவர் கலியபெருமாளும் தமிழரசனும் இணைந்து செயலாற்றுகிறார்கள். ஒன்று அகிம்சை வழி, இன்னொன்று ஆயுத வழி. இரண்டும் இந்த மண்ணுக்கு தேவைப்படுகிறது என்று முடிவெடுத்த காரணத்தால் இந்திய அரசு 1989களில் இலங்கைக்கு சென்று நடத்திய கோரத்தாண்டவ கொடூர காட்சிகள் நம் மனதை இன்றும் விட்டு நீங்காத சம்பவங்கள். இந்திய அரசே ஈழத்தை அங்கீகரி என்று பறைசாற்றுவதற்காக மருதையாற்று பாலத்தில் வெடிகுண்டை வைத்து மத்திய அரசிற்கு ஒரு நமது திட்டத்தை தெரிவிக்க வேண்டும் என்று கருதினார். நிலக்கரிகளை ஏற்றிச் செல்லுகிற வண்டியை முதலில் கவிழ்ப்பதற்கு திட்டம் போடுகிறது தமிழ்நாடு விடுதலை படை. அதற்கு தேர்வு செய்யப்பட்ட இடம்தான் மருதையாற்று பாலம். மருதையாற்று பாலத்திலே வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்பொழுது கூட்ஸ் வண்டி, நிலக்கரி ஏற்றிய வாகனம் அங்கே செல்லவில்லை. எப்பொழுதும் செல்லாத பயணிகள் தொடர் வண்டி, மலைக்கோட்டை விரைவு வண்டி, மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் அன்றைக்கு வேகமாக அந்த இருப்பு வழி சாலையில் பயணிக்க தொடங்குகிறது. சம்பந்தப்பட்ட ஸ்டேஷன் அதிகாரிகளிடத்திலே தெரிய வேண்டும் என்பதற்காக மருதையாற்று பாலத்தில் நாங்கள் குண்டு வைத்திருக்கிறோம், இப்படிக்கு விடுதலைப்படை என்று எழுதி ஒட்டி வைத்து விட்டு செல்கிறார் தலைவர் தமிழரசன். எல்லோருக்கும் தகவல் பரிமாறப்படுகிறது. ஆனால் எவரும் கேள்வி கேட்கவில்லை. இதையெல்லாம் மீறினாலும் கூட பக்கத்து ஸ்டேஷனில் அந்த மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் வந்து நிற்கிற போது டிரைவரிடத்திலே சொல்லுகிறார்,
பாலம் வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டிருக்கிறது, பார்த்து செல்லுங்கள் என்று அறிவுரையையும் சொல்லி செல்லுகிறார்கள் தமிழ்நாடு விடுதலை படையை சார்ந்தவர்கள். அன்றைக்கு தேவாரம் என்கிற ஒரு அயோக்கியன் ஐஜியாக தமிழ்நாட்டு காவல்துறையின் தலைவராக இருந்தவன். அவன் போட்ட சதித்திட்டங்கள் தான் எண்ணற்றவை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஈழத்தை அங்கீகரிப்பதற்கு ஆயுதம் தரித்த போரை அங்கீகரித்தார், தேசிய தலைவரை அங்கீகரித்தார். ஆனால் தமிழ்நாடு விடுதலையை ஆயுத வழி போராட்டத்தில் தீர்மானிப்பதற்கு தமிழரசனை எதிர்க்கிறார். அதற்கு காரணம், தமிழகத்தில் புதிய உதயம் டி நேச்சுரல்ஸ் ஹெர்பல் ஹேண்ட்மேட் சோப்ஸ். ஆர்டர் செய்ய 7550267778.